சகர் டு இஃப்தார் மினி விலாக் பார்க்கலாமா? மினி விலாக்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து ரசம் செஞ்சுட்டு இறால் தொக்கு செய்யலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து நார்மலாக வந்து சாப்பிட ரொம்ப போர் அடித்த மாதிரி ஆயிடுச்சு, நாக்கெல்லாம் செத்து போன மாதிரி ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி இறால் வீட்டில் இருந்தது ஃப்ரீசரில். சரி அதை வச்சு இன்றைக்கி இறால் தொக்கு செஞ்சுட்டு ரசம் செஞ்சிடலாம். ஜுரமாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரசம், நாங்கள் நோன்பு வைக்கிறவங்க மட்டும் இறால் தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. நம்மளும் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருக்கோம். எவ்வளோ முஸ்லீம் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்மளோட துவா ஒன்று போதும். அதுவும் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நம்ம கேட்குற துவா எல்லாமே அங்கீகரிக்கப்படும். பழைய நிலைக்கு எல்லாமே மாறணும், எல்லா மக்களுமே சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுமே துவா செய்வோம். நம்மளால முடிஞ்சது இந்த துவா மட்டும்தான். இறால் தொக்குமே அப்படியே சைடில் போட்டு விட்டாச்சு. அப்படியே ரசத்துக்குமே தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு 1 டீஸ்பூன் தான் ஆயில் சேர்த்துருந்தேன். கொஞ்ச நாளைக்கு ஆயில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கலாம், அதே மாதிரி காரமும் ரொம்ப கம்மி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாக மிளகு தான் நிறைய சேர்த்துருந்தேன். ஆனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருந்தேன். மற்றபடி காஞ்ச மிளகாலாம் எதுவுமே சேர்க்கல ரசத்துக்கு. காரம் வந்து கரெக்டாக அந்த மிளகோட காரத்தோட நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தொக்குக்குமே பார்த்தீங்கன்னா சும்மா 1/4 டீஸ்பூன் தான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக பசங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால, ஜுரமாக இருந்ததுனால கொஞ்சம் காரம் கொடுக்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சகர் சாப்பாடு மிளகு நல்லா தூக்கலாக போட்டு ரசம் செஞ்சுட்டு இறால் தொக்குமே பண்ணியாச்சு. இது ரெண்டுமே போதும், வேறு எந்த சைடிஸுமே தேவையில்லை. இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸ் மட்டும்தான் வீட்டில் போட்டிருந்தேன், மற்றபடி எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி சாத்துக்குடி ஜூஸ் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து மாதுளம்பழம் ஜூஸுமே போட்டுடலாம் அப்படின்ட்டு. இந்த மிக்ஸி எதுக்கு யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, சாத்துக்குடி ஜூஸ் புளியறதுக்கும் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன இதில் ஒரே ஒரு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி வைக்கிறது தான் பெரிய டாஸ்கே. இஃப்தார் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பேரிச்சம்பழம், பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி, மாதுளம்பழம் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், அப்புறம் வடை மட்டும் வெளியில் வாங்க விட்டுருந்தோம். உளுந்த வடை, மசால் வடை, அப்புறம் வந்து சமோசா. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.